يستمعوا إليك وجعلنا على قلوبهم أكنة أن يفقهوه وفي آذانهم وقرا وإن يروا كل آية لا يؤمنوا بها حتى إذا جاءوك يجادلونك يقول الذين كفروا إن هذا إلا أساطير الأولين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஓதப்பட்ட சூரா அல் அன்ஆம். இந்த சூராவுடைய 24வது 25வது வசனத்திலே காஃபிர்களுடைய முஷ்ரிக்கீன்களுடைய அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹுடன் இணையாக்கக்கூடிய மக்களுடைய ஒரு தீய பழக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُ إِلَيْكَ. அவர்களில் என்ன செய்கின்றார்கள்? உங்களுடைய செய்திகளை அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்டும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை திறப்பது கிடையாது. அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ஹிதாயத்தை ஏற்படுத்துவது கிடையாது. அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்காத அளவுக்கு ஒரு விதமான ஒரு நோயை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது அன் யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், அல்லாஹ் யாரை கொண்டு நலவை நாடுகின்றானோ இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் திறந்து கொடுத்து விடுகின்றான். யாருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய விஷயங்கள், மார்க்கத்தினுடைய செய்திகள் விளங்குகின்றதோ, எந்த உள்ளங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றதோ, உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அவர்கள். எத்தனையோ மக்கள் பயான்களை கேட்கிறாங்க, எத்தனையோ மக்கள் ஹதீஸ்களை கேட்கிறாங்க, தஃப்சீர்களை கேட்கின்றார்கள். ரமதானுடைய மாதத்தில் பார்க்கிறோம், அதிகமான பயான்கள் எல்லா பள்ளிவாசல்களிலும், எல்லா சூறாவுகளிலும், எல்லா இடங்களிலும் பயான்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. பயான்களை கேட்கிறோம். ரமதான் முடிந்த பிறகு திரும்ப என்ன ஆகுது? திரும்ப பழைய நிலைக்கு மீண்டும் திரும்பி விடுகின்றோம். எந்தெந்த தவறுகளை, எந்தெந்த பாவங்களை, எந்தெந்த குற்றங்களை நாம் செய்து கொண்டிருந்தோமோ அதே வேலைகளை திரும்பவும் நாம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். தொழுகையை விடுவது, பொய் பேசுவது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, என்னென்ன பாவங்களை ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி விட்டு வைத்திருந்தோமோ எல்லா பாவங்களையும் மீண்டும் செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். இதனால தான் சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய பாவங்களை ஸ்டாப் பண்ணுங்க, அதை பாஸ் பண்ணாதீங்க. ஒன்னருக்கு பாஸ் பண்றது, வாட்ஸ்அப்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு பார்க்கிறோம், பேசுறோம், பிள்ளைகள்கிட்ட பேசுறோம், அதை என்ன செய்யறோம்? பாஸ் பண்ணிட்டு பேசுறோம். கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறோம், ஸ்டாப் பண்றது இல்லை, அதை பாஸ் பண்ணிடுறோம். கொஞ்ச நேரத்துக்காக வேண்டி கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப என்ன செய்யறோம்? அந்த பாஸை திரும்ப அடித்து திரும்ப விளையாட ஆரம்பிச்சிடும். ஸ்டாப் பண்றது அறவே அதை நிறுத்தி விடுவது. கேமை நாம அறவே நிறுத்துறது இல்லை, அதை பாஸ் பண்றோம். இதே பொறுத்தா ரமதானுடைய மாதத்துல நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? பாவங்களை, குற்றங்களை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டாப் பண்ணல. இன்னும் எப்பொழுது நாம் ஸ்டாப் பண்ணுவோமோ, எப்பொழுது அதனை நாம் நிறுத்தி விடுவோமோ என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையில திருத்தங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும், நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் பிறக்க ஆரம்பிச்சிடும். ஆக யாரெல்லாம் ரமதானுடைய மாதத்துல தவறுகளை, தீய பழக்கங்களை பாஸ் பண்ணி வைத்திருக்கின்றார்களோ தயவு செஞ்சு என்ன செய்து விடுங்க? அவர்கள் ஸ்டாப் பண்ணி விடுங்க. அதை ஏன்னா பயான்களை கேட்கறது பெரிய விஷயம் அல்ல, பயான்களை கேட்டு உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُ إِلَيْكَ. அவர்களில் சிலர் உங்களுடைய செய்திகளை கேட்கின்றார்கள். وَجَعَلْنَا عَلَى قُلُوبِهِمْ أَكِنَّةً أَنْ يَفْقَهُوهُ وَفِي آذَانِهِمْ وَقْرًا. அவர்களுடைய செவிகளில் நாம் திரையை ஏற்படுத்தி விட்டோம், அவர்களுடைய உள்ளங்களில் விளங்காத அளவுக்கு நாம் ஒரு விதமான நோயை நாம் ஏற்படுத்தி விட்டோம். وَإِنْ يَرَوْا كُلَّ آيَةٍ لَا يُؤْمِنُوا بِهَا.
அவர்களுக்கு நீங்க எல்லா ஆதாரங்களும் சொல்லி காமிச்சிருங்க. மார்க்கம் தான் உண்மையானது, இதுதான் சத்தியமானது, இப்படித்தான் இருக்கணும், எல்லா செய்திகளையும் நீங்கள் சொல்லி காண்பித்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் அதில் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். حتى إذا جاءوك يجادلونك يقول الذين كفروا إن هذا إلا أساطير الأولين. உங்களிடம் அவர்கள் வாதாடுவதற்காக வேண்டி வரும் பொழுது என்ன சொல்வார்கள் காஃபிர்கள்? இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள்லாம் முந்தைய சமுதாயத்தினுடைய சம்பவங்கள், கதைகள் தான். இது வேற ஒன்றும் கிடையாது. முந்தைய சமுதாயங்கள்ல நடந்த கதைகள், இது சம்பவங்கள், இதுல வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க காஃபிர்கள். இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. காலங்காலமா இங்க தராவீஹினுடைய தொழுகை நடக்குது, தொழுகை நடந்து கொண்டிருக்கு, ஒரு நாளைக்கு 5 வக்து பாங்கு சொல்லப்படுது, எத்தனை மக்கள் வருகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த இடத்திலே அல்லாஹுக்கு பகிரங்கமாக மாறு செய்யப்படுகின்றதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல வேதனைகளை அல்லாஹ் தஆலா இறக்கி அனுப்பி வைத்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய மாறு செய்வதுங்கிறது என்ன? தொழுகையை விடுவதே அல்லாஹுக்கு மாறு செய்வது. விபச்சாரம் செய்வது, பொய் பேசுவது, திருடுவது, கொலை செய்வது இது ஒரு குற்றம். தொழுகையை விடுவது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது. ஒரு அறிவிப்பு செய்வோம், எல்லாருக்கும் ஐசி கொடுக்கிறோம். ரமதானுடைய மாசத்துல 30 நாள் தராவி தொழுதா இலவசமாக ஐசி கொடுக்கப்படுது, இங்க உள்ள சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னு சொன்னா பள்ளியில தொழுகிறதுக்கு இடம் கிடைக்காது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வாக்குகளின் மீது எந்த நம்பிக்கை இருக்க வேண்டுமோ அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இல்லை. அல்லாஹ்வுடைய விஷயங்கள் தானே, அது குர்ஆன் அப்படித்தாங்க, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படித்தான். உலமாக்கள் பயான் செய்யத்தான் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குகள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம முயற்சி செய்யணும், நம்ம கடையை திறக்கணும், வியாபாரம் பார்க்கணும், இதெல்லாம் செஞ்சா தான் உலகத்துல வாழ முடியும். தொழுகையெல்லாம் பிறகு பார்த்துக்கிறோம், முன்ன பின்ன தொழுகைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழுகையே கொஞ்சம் முன்பின் ஆக்கிக்கலாம், நோன்புகளை கொஞ்சம் முன்பின் ஆக்கிக்கலாம், ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற வியாபாரத்தை முதல் பார்க்கணும், வியாபாரத்தை கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்டேபிள் பண்ணணும். அதை அல்லாஹ் பாதுகாக்கணும். யகூலுல் லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா அஸாதீருல் அவ்வலீன். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் காஃபிர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? இது என்ன ஒரு காலத்துல நடந்த சம்பவங்கள், இது கதைகள். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதெல்லாம் என்னங்க? கதைகள் தான். இது ஆலிம்கள் என்ன பயான்கள், கதைகளை தான் ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சத்தியமான அல்லாஹ்வுடைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. வலவ் தரா இத் வகிஃபு அலன் நார். இந்த மக்கள் நரகத்திற்கு முன்பதாக இவர்கள் நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், இவர்களை என்ன சொல்லுவார்கள்? யா லைதனா, எங்கள் மீது பரிதாபம், அந்தோ எங்கள் மீது பரிதாபம், நுரத்து வலா நுகذிப், நாங்கள் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் பொய்ப்பிக்க மாட்டோம். வலா நுகذிப் பிஆயாத்தி ரப்பினா, எங்களுடைய ரப்பினுடைய வசனங்களை நாம் பொய்ப்பிக்க மாட்டோம். வனகூன மினல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களில் நாம் ஆகிவிடுவோம், உலகத்துல மூமின்களாக உலகத்துல வாழ்வோம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல சொல்லுவாங்க? நரகத்திற்கு பக்கத்திலே அவர்களை தள்ளப்படக்கூடிய சமயத்திலே நபியே நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள், இந்த வார்த்தைகள் அவர்கள் சொல்லுவார்கள். பல் பதாலஹும் மா கானூ யுஃபூன மின் கபல், அப்படி கிடையாது, அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு வெட்ட வெளிச்சமாகி விட்டது. வலவ் ருத்து லஆது லிமா நுஹு அன்ஹு வ இன்னஹும் லகாதிபூன். அப்படி கிடையாது. என்னன்னு சொன்னா, அவங்க உலகத்துக்கு மீண்டும் அனுப்பப்பட்டாலும் இதே வேலையைத்தான் அவங்க செய்வாங்க. ரமதானுடைய மாசத்துல மட்டும்தான் கொஞ்சம் தனக்குள்ள கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏதோ ரமதானுடைய மாதம் முடியட்டும், திரும்ப அதே வேலைகளை தான் அவர்கள் செய்வார்கள், அதே குற்றங்களை அதே தவறுகளை தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். வலவ் ருத்து லஆது லிமா நுஹு அன்ஹு வ இன்னஹும் லகாதிபூன். அந்த காஃபிர்கள் மீண்டும் உலகத்துக்கு அனுப்பப்பட்டால் எதை விட்டெல்லாம் அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அந்த காரியங்களை அவர்கள் செய்வார்கள். வைன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாசத்துல அல்லாஹ்விடம் நாம் உறுதிமொழி சொல்ல வேண்டும். உறுதியான எண்ணத்திலே பாவங்களை நாம் விட வேண்டும். பொய் பேசுறதில்லை, பாஸ் பண்றதில்லை, இதை ஸ்டாப் பண்ணிடணும். இதற்கு பிறகு இதை நாம் திறக்க மாட்டோம், மீண்டும் இந்த குற்றங்களை இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்துல சொல்லணும். وقالوا إن هي إلا حياتنا الدنيا
வமா நஹ்னு பிமப்ஊஸீன். அவங்க இதைத்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. என்னங்க உலகம் ஒரு வாழ்க்கை தானே இது, உலகத்தினுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை தான், என்ன இருக்கு, வமா நஹ்னு பிமப்ஊஸீன், மீண்டும் நாம் அனுப்பப்பட போவது கிடையாது, இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையாதுங்க, போனவங்க யாரும் திரும்புறதில்லை, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்ல என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வலவ் தரா யுகிஃபு அலா ரப்பிஹிம், அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே அவர்கள் நிறுத்தப்படக்கூடிய சமயத்தில் கால அலைஸ ஹாதா பில் ஹக், அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்பார், இது என்ன உண்மையான விஷயம் இல்லையா, இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்படவில்லையா, உங்களிடத்திலே கேள்வி கேட்கப்படும் என்ற செய்தி உங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லையா? காலு பலா வரப்பினா, எங்கள் ரப்பின் மீது சத்தியமாக நிச்சயமாக, ஏன் கிடையாது, இது சத்தியமானது, உன்னுடைய நபிமார்கள் சத்தியத்தை தான் சொன்னார்கள், உன்னுடைய தூதர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுவான் ஃபதூகுல் அஸாப் பிமா குன்தும் தக்ஃபுரூன், இப்பொழுது நரகத்தினுடைய வேதனை நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள். பிமா குன்தும் தக்ஃபுரூன், எதை நீங்கள் மறுத்து கொண்டிருந்தீர்களோ அதன் காரணமாக. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்களை, தீய குணங்களை, குற்றங்களை, பாவங்களை விட்டு நாம் உண்மையான மனதோடு அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்ய வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் அன்ஆம்ல 44வது வசனம், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, ஏங்க தொழுகாம இருக்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க உலகத்துல, அல்லாஹ்வை குர்ஆன் ஓதாம இருக்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க உலகத்துல, காலையில இருந்து இரவு வரைக்கும் வியாபாரம் தான் பண்றாங்க, அவங்க தொழுக வர்றதில்லை, எப்பயாவது தொழுகிறாங்க, வாரத்துல ஒரு நாள் தொழுகிறாங்க, வருஷத்துல ஒரு நாள் தொழுகிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வருது. அல்லாஹ் தஆலா அதைத்தான் அதனுடைய பதிலாகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்ட விஷயங்களை எப்பொழுது அவர்கள் மறந்து விட்டார்களோ, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அவர்களின் மீது நாம் சகல வாசல்களையும் நாம் திறந்து கொடுத்து விடுகின்றோம். எங்க கையை வச்சாலும் எல்லாம் தங்கமா மாறும் அவங்களுக்கு, எந்த வியாபாரம் செஞ்சாலும் சக்சஸ் தான் அவங்களுக்கு. ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வாசல்களையும் நாம் அவர்களுக்காக வேண்டி திறந்து கொடுத்து விடுகின்றோம். இந்த வியாபாரம் பண்ணாலும் சக்சஸ், இதுல காசை போட்டாலும் பன்மடங்கு லாபம் கிடைச்சிருச்சு, இதுல போட்டாலும் ப்ராஃபிட் கிடைக்குது, எல்லா விஷயங்களும் அவங்களுடைய சக்சஸ். என்ன நினைச்சுக்கிட்டாங்க, என்னுடைய திறமை இது, என்னுடைய அறிவு, என்னுடைய புத்திசாலித்தனம், நான் படிச்சது, என்னுடைய கல்வி, இப்படி அல்லாஹ் அறவே மறந்து பேசுவாங்க அவங்க. என்னுடைய அனுபவங்க இது, என்னுடைய திறமைங்க இது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலம்மா நஸூ, அவர்கள் எப்பொழுது அல்லாஹ்வை மறந்து விட்டார்களோ, மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்ட விஷயங்கள் எப்பொழுது அவர்கள் மறந்து விட்டார்களோ, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வாசல்களையும் நாம் திறந்து கொடுத்து விடுகின்றோம். ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது அஹத்னாஹும் பக்ததன், எப்பொழுது அவர்கள் சந்தோஷத்திலே, மகிழ்ச்சியிலே, அல்லாஹ்வை மறந்து அவர்கள் வாழக்கூடிய சமயத்தில் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, அஹத்னாஹும் பக்ததன், திடுகூறாக நாம் அவர்களை பிடிப்போம். எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பிடி வரும்னே தெரியாது. படுத்தாருங்க தெரியல, நல்லா தான் இருந்தாரு, எந்த ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாரு. அஹத்னாஹும் பக்ததன், அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி வரும்னு தெரியாது. காற்றும் அல்லாஹ்வுடைய படைப்பு, தண்ணீரும் அல்லாஹ்வுடைய படைப்பு, எறும்பும் அல்லாஹ்வுடைய படைப்பு. எறும்பை கொண்டு அல்லாஹ் தஆலா அடிச்சிருவான், எறும்பை கொண்டும் அல்லாஹ் அடிச்சிருக்கிறான், கொசுவை கொண்டும் அல்லாஹ் தஆலா அடித்திருக்கின்றான் பெரும் பெரும் அரசர்களை. காற்றும் அல்லாஹ்வுடைய படைப்பு, பறவைகளும் அல்லாஹ்வுடைய படைப்பு. எங்கிருந்து எந்த பக்கத்திலிருந்து உங்களுக்கு வேதனை வரும்னு தெரியாது. அஹத்னாஹும் பக்ததன், ஆகையினால் அல்லாஹ் மறந்து இருக்கிறது, தொழுகாம இருக்கிறது, தொழுகாம இருந்து முன்னேறுவது, இது அழிவுக்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அஹத்னாஹும் பக்ததன் ஃபைதாஹும் முப்லிசூன். இதனுடைய உதாரணம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் சின்ன ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறாங்க. வீட்டுல 2 கூண்டு வைக்கிறோம், வீட்டுல 2 கூண்டு வைக்கிறோம், ஒன்னு கிளி கூண்டு, இன்னொன்னு எலி கூண்டு. கிளி கூண்டை என்ன செய்யறோம், கிளியை வளர்க்கறதுக்காக வேண்டி கிளி கூண்டு வைக்கிறோம். எலி கூண்டு எதுக்கு வைக்கிறோம், எலியை பிடிக்கிறதுக்காக வேண்டி எலி கூண்டு வைக்கிறோம். கிளியை என்ன செய்யறோம், அந்த கூண்டை வச்சு கிளியை பாதுகாக்கிறோம். எலிக்கு பிரியமான என்னென்ன உணவுப் பொருள் இருக்கோ அதை வச்சு எலியை பிடிக்கிறதுக்காக வேண்டி எலி கூண்டு வைக்கப்படுகின்றது. இதே போலத்தான் மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா கூண்டு வைக்கிறான், உணவு கொடுக்கிறான், மூமின்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, மூமின்களை நேசிப்பதற்காக வேண்டி, மூமின்கள் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் கூண்டை வச்சு உணவு அல்லாஹ் தஆலா, அழகான உணவு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். எலிக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், காஃபிர்களுக்கு, அல்லாஹ்வை மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் கூண்டு வைக்கிறான்.
அவர்களுக்கு பிரியமான பொருள் அவர்களுக்கு கிடைக்குது. எலி பார்க்குது, யாரும் இல்லை, பொருள் வைக்க என்ன, தேங்காய் இருக்கு, கருவாட்டு இருக்கு, யாருமே இல்லை. எலி சாப்பிட போகுது, உண்டு அடைச்சது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது, வெண்ணியை காத்து கொண்டிருக்கு, அடிக்கிறதுக்காக வேண்டிய அந்த இடத்தினுடைய முதலாளி காத்து கொண்டிருக்கிறார். இதே போலத்தான் எப்பொழுது அல்லாஹை மறந்து ஒரு மனிதன் சம்பாதிச்சு முன்னேறி எப்போ அல்லாஹுடைய வேதனை வந்துருமோ அந்த நேரத்தில் வெளியாகக்கூடிய எந்த வழியும் இருக்காது. நாலா பக்கமும் வாசல் அவனுக்கு அடைபட்டு போகும். ஆக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ அவர்களுக்கு ஞாபகமூட்டப்பட்ட விஷயங்கள் அவர்கள் மறந்து வாழக்கூடிய நேரத்திலே அவர்களுக்காக நாம் எல்லா சகல வாசல்களையும் நாம் திறந்து கொடுத்து விடுகின்றோம். ஹத்தா இதா ஃபரிஹு அவர்கள் சந்தோஷ மிகுதியில் வாழக்கூடிய சமயத்தில் அஹத்னாஹும் பக்ததன் இருகூறாக நாம் அவர்களை பிடித்து விடுகின்றோம். ஃபைதாஹும் முப்லிசூன் அந்த நேரத்திலே அவர்கள் நிராசை அடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆக அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். கடைசியாக 74வது வசனத்தில் சூரா அன்ஆமுடைய 74வது வசனத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தகப்பனாருக்கு தந்தைக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள் ஏகத்துவத்தின் பக்கம். வஇத் கால இப்ராஹிம் லிஅபீஹி ஆஸர அத்தத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா. இந்த வசனத்திலிருந்து உலமாக்கள் தஃப்சீரில் எழுதுகின்றார்கள், உங்களுடைய வீடுகளில் சில பெரியவர்கள் இருக்கலாம், மார்க்கத்தை அவர்கள் புறக்கணிக்கலாம், மார்க்கம் விளங்காம அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பெரியவங்க என்ற காரணத்தினால் அவங்க விட்டுறாதீங்க, அவர்களையும் நீங்கள் மார்க்கத்தின் பக்கம் அழைத்தே ஆக வேண்டும். உங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், உங்களுடைய பாட்டனாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பான மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சமயத்திலே நீங்கள் அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய செய்தியை நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு ஆசர் அவர்களுடைய தந்தை அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், அத்தத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா சிலைகளையா நீங்கள் இறைவனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னி அராக வ கௌமக ஃபீ ضلال முபீன். நிச்சயமாக நான் உங்களையும் உங்களுடைய சமுதாயத்தினரையும் வழிகட்டிலே பகிரங்கமான வழிகட்டிலே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேனே. இது சிறந்த வழி கிடையாது, நீங்கள் இதனை விட்டுவிடுங்கள். ஆக வீடுகளில் பெரியவர்கள், வயதானவர்கள், கண்ணியமானவர்கள் அவர்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான புறம்பான காரியங்களை செய்யக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு அழகான விதத்திலே மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும். இது நம்முடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெரியவங்களா இருக்கிறாங்க, ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, பெரியவங்களுடைய ஒடுக்கத்துக்கு மாற்றமானது, இது அதபுக்கு மாற்றமானது, அப்படி இல்லை. குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 3 உதாரணம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வான்கிர் அஷீரத்தகல் அக்ரமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான், தஅவத்தை அழைப்பு பணியை உங்களுடைய வீட்டிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும், சிறியவங்களாக இருக்கட்டும், நன்மையை ஏவக்கூடிய தீமைகளை விட்டு தடுக்கக்கூடிய விஷயத்துல வெட்கப்படவே கூடாது, இதனை விடவே கூடாது, இதனை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஏகத்துவத்தின் மீது உறுதியாக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, நம்ம ஊர் லால்பேட்டை சிதம்பரம் பக்கத்தில், லால்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு நம்ம